இன்றைக்கி நம்ம பீட்ரூட் அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா. ஒரு கப் அரிசியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு 2 மணி நேரம் கழித்து கழுவி அரிசியை மாவாக அரைச்சி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட அரை பீட்ரூட் எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி சாறு எடுத்து வச்சுக்கலாம். பச்சரிசி மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது கடாய் வச்சு அதில் அரை கப்பு சர்க்கரையை சேர்த்து அது கூட அந்த பீட்ரூட் சாறையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகுபதம் வந்ததும் எடுத்துட்டு அது கூட அந்த மாவை கொட்டி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் வச்சு எண்ணெயை சேர்த்து பீட்ரூட்டை அதிரசத்தை தட்டி தட்டி எடுத்து எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பீட்ரூட் அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம அதிரசம்.